அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ திருவேங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து இந்த 2026 ஆண்டு புது ஆண்டோட பலன் எப்படி இருக்குது, சுருக்கமாக இந்த 12 ராசி நேயர்களுக்கும் தற்பொழுது இந்த புது ஆண்டுனால இதை நன்மை தீன்மைகள் யாவை என்பதை சுருக்கமாக காண்போம். அதே வகையில் வரக்கூடிய இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி, 20 மேயில் குரு பயிற்சி ஆகுது. ஆக இந்த 2 பயிற்சிகளையும் விரிவாக 12 ராசி நேயர்களுக்கு எப்பவும் மாதிரி குறிப்பு எழுதி உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புகிறோம். இப்போ இந்த புத்தாண்டு 2026 வியாழக்கிழமை இன்னைக்கு சுக்லபட்சம் வளர்ப்புற இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. சந்திரனோட சாரத்தில் பொதுவாக சந்திரன் சாரம்னு சொல்லக்கூடியது வளர்ப்புற சந்திரன் யோகத்தையும் சிறப்புகளையும் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேமத்தையும் உற்பத்தி அதிகரிக்கக்கூடியதும் தண்ணி மழை நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே வகையில் இந்த மேசராசி நேயர்களுக்கு அசுனி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ராசி நேயர்கள் மேசராசி அவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக கடந்த ஆண்டு 6 மாதங்களாக அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. பொருள் நஷ்டங்கள், வண்டி வாகனத்தினால செலவுகள் அதிகரிப்பது, முயற்சி தோல்வியடையுது, பல தொல்லைகளை தந்த இந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை கெடுத்து விட்டுருச்சு. அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. கடகத்தில் இருந்த குரு பார்வை 8, 10, 12 பார்த்தது அவ்வளோ சரியாக இல்லை. இந்த ஜனவரி மாதத்திலேருந்து இந்த புது வருஷத்துலேருந்து குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்பாக இருக்குது. அதனால இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல யோகங்களும் சிறப்புகளும் சௌபாக்கியமும் கிட்டும். முதல் பகுதின்னு சொல்லக்கூடியது முப்பகுதினா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு மந்த பலனை கொடுக்கும். காரணம் குரு மே மாதம் குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து சனி பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வராரு. அது கொஞ்சம் செலவுகளையும் அதிகரிக்கும். வண்டி வாகனம் அந்த காலத்தில் அந்த நேரங்களில் மே மாதத்துக்கு பிறகு வண்டி மாற்றவோ வாங்கவோ உள்ள காலம் அவ்வளோ சரியாக இல்லை. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போடுதல் இதெல்லாம் இப்போ செய்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது மே மாதத்துக்கு பிறகு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டேயும் வம்பு வழக்கு இழுத்துக்கிறாம வார்த்தைகளை குறைச்சிக்கிறோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வழிபாடு சனிக்கிழமை தோறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்யுங்க, அல்லது விநாயகர், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும். பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முப்பகுதி அருமையாக இருக்குது. 6 மாதத்துக்கு திடீர் செல்வாக்கை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும். புது தொழில் மாறக்கூடிய சூழ்நிலையை கூட்டு தொழிலாக மாற்றினா சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். சேட்டன் சொல்லக்கூடிய சனி பகவான் மாறி இருந்தால் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குருவோட சாரத்தில் பயிற்சி ஆகிறாரு. மே மாதத்துக்கு பிறகு தான் சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போகிறார். ஒரு சொந்த சாரத்தில் போகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும். அதை வண்டி வாகன செலவுகளையும் ஏமாற்றங்களையும் மனப்பேதங்களையும் தரும். அது மேய்க்கு பிறகு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. இது விவரங்களாக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 12 ராசிக்கு உள்ள நேயர்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சின்னு ஒரு பலன் போட போகிறோம். அதெல்லாம் விரிவாக சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய புது வருஷத்தில் எந்த விதமான துன்பங்கள் இருக்காது. உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. ஜனவரியிலேருந்து மே 20ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் திடீர் யோகம், திடீர் பொருளாதாரங்களுக்கும் கடங்காப்பிகள் அடையும், முயற்சிகள் வெற்றி அடையும், சகல சௌபாக்கியமும் கிட்டும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய கல்யாண காட்சிகள் இந்த வருஷம் குரு பார்வை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறது. குரு சுபகாரியம் நடக்கும், கல்யாண காட்சி நடக்கும், முயற்சி வெற்றி அடையும், பாக்கியசான உத்தியோகம் உயர்வுகளை தரும், நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், கேஸு கோர்ட்டு எதை இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும்.
அடுத்தது குரு பார்வைன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூர்வ கர்மம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், பூர்வ கர்மம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். முயற்சிகள் வெற்றியடையும். அதனால சுருக்கமாக உங்களுக்கு இந்த வருஷம் மேசராசி நேயர்களுக்கு எந்த விதமான பெருந்தொல்லைகள் எதுவும் இருக்காது. 6வது மாதத்துக்கு பிறகு மிதமாக இருக்கும். அதுக்கு மிதம்னா இதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. அப்புறம் எல்லாமே வழிபாடு செய்ய செய்ய அது குறைஞ்சிட்டு வரும். அடுத்தபடியாக இந்த மேச ராசிக்கு ஒவ்வொரு ராசி நேயர்களும் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ராசி பலன் சொல்லக்கூடியது சந்திரனை வச்சு பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். சூரியனை வச்சு பலன் சொல்லக்கூடியது லக்கணம் சொல்லக்கூடியது கர்ம பலன். போன ஜென்மத்து கர்ம பலனையும் திசா புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த திசை எப்படி இருக்குது, நீ வரக்கூடிய திசை எப்படி இருக்குது. 12 ராசி நேயர்களுக்கும் 12 ராசியில் 9 நவக்கிரகங்கள், 9 நவக்கிரகங்களோட பலனை வச்சு தான் திசை நடக்குது. சூரிய திசையிலேருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 கிரகத்தோட பலன் நடக்கும்போது ஒவ்வொரு ராசி லக்னாதிபதி வீட்டுக்கு தனம், பொருளாதாரம், குடும்பம், மன வாழ்க்கை, தொழில்ஸ்தானம், இந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்குது, அந்த ஸ்தானத்துக்கு இந்த ராசிக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னா அந்த திசையை வச்சு தான் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகையினால ஒவ்வொரு நேயர்களும் உங்களோட ஜாதகத்தை குறிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பிறந்த தேதி, மாதம், வருஷம், எந்த ஊர் பிறந்தீங்கன்னா திருவங்கட ஜோதிடத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதை பதிவு பண்ணி என்ன நடக்கணும் தெளிவாக சொல்கிறோம். ஆக இது வந்து கோச்சார பலன், தற்காலிக பலன் சொல்லக்கூடியது. 6 மாதத்துக்கு நிச்சயமாக நீங்கள் சேமமாக இருப்பீங்க, நினச்ச காரியங்கள் கைகூடிக்கும். அதனால் இந்த மேசராசி நேயர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடையர் வணக்கம். இப்பொழுது 2வது ராசி இந்த 2026 புது வருட பலன் சொல்லக்கூடியது. இந்த 2வது ராசி மேசராசிக்கு அடுத்த ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம், மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் அல்லது இனி புது வருஷத்தில் நடக்கக்கூடிய காலம். கடந்த வருஷம் 6 மாதங்களாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்கர நிலையில் இருந்தார். அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு படாத பாடுபடுத்தி விட்டார். பொருள் இழப்பு, உடல் ரோகம், குறிப்பாக உடலில் இருக்கிற ரோகங்களை கொடுத்து பல மருத்துவ செலவுகளையும் சங்கடங்களையும் மனப்பேதங்களையும் கொடுத்து குழப்படியை கொடுத்து ஆரோக்கிய கெடுதலை தந்தார். இப்போ செப்டம்பரில் ஆரம்பிச்சிச்சு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது 9, 10, 11, 12 வரைக்கும் அவங்க நல்லா இல்லை, பல சிக்கலை கொடுத்துச்சு. இந்த ஆண்டு 2026 பிறந்ததுலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. காரணம், குரு கடகராசியை விட்டு பின்னோக்கி வக்கரத்தில் வராரு. எங்கே வராரு? மிதன ராசிக்கு வரார். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ஆரோக்கிய செய்யக்கூடிய இடம் அது குரு 2ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 2 வந்து தனஸ்தானம்ன்ற போது பொருளாதாரம் மேல்மையை தரும். திடீர் யோகத்தை இந்த ரிஷபராசிக்கு தரும். ராஜ யோகத்தை கொடுக்கும். திடீர் பொருள் வரவுகளை தரும். கடந்த காலத்தில் நஷ்டமான பொருள்லாம் வந்து சேர்ந்துடும். அதுக்குள்ளே ஈக்குவலாக உங்களுக்கு பொருள் எங்கே கிடந்தோ வந்து சேரும். குபேர யோகம். அடுத்தது வண்டி வாகனம் வாங்கவோ அல்லது மாற்றவோ உள்ள காலங்கள் நல்லா இருக்குது. மன வாழ்க்கையும் குழப்படிகள் நீங்கும், சகல நன்மைகளை தரும். இது வந்து மே மாதம் வரைக்கும் குரு 20ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. அடுத்தது ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து சனி பயிற்சி ஆகிறாரு. எதுக்கு? ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 2.5 வருஷத்துக்கு யோகமான இடத்துக்கு போகிறார். அதனால் சனி பகவான் 3, 6, 11ஆம் இடத்துக்கு போது பெரும் யோகமும் சிறப்புகளும் சௌபாக்கியங்களும் முயற்சிகள் வெற்றி அடைதல், சுபகாரியம் நடைபெறுதல், வண்டி வாகனம் மாற்றுதல் அல்லது சொத்து வீடு வாங்குதல், வீடு கடன் தீக்குதல், கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால் வரக்கூடிய இந்த ஆண்டு 2026 யோகமான ஆண்டாக உங்களுக்கு நல்லா இருக்குது, யோகத்தை தரும். மே மாதம் 20க்கு மேலே குரு பழையபடி 3ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வராரு. கடகராசியில்
இருந்து 6, 8, 10 பார்க்குறாரு. அது வந்து குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம். அதனால் அவர் அங்கே இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பெரிய துன்பம் ஒன்றும் வந்துடாது. போன வருஷம் வந்தது மாதிரி வராது. அது வந்து கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை கொடுக்கும். அது ரொம்ப நாளைக்கு இல்லை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டோட அது பழையபடி பாதாச்சாரம் மாறிடும். இப்போ புரட்டாதி நட்சத்திரம் 24வது நட்சத்திரத்தில் இருக்குது. அப்புறம் 25, 26, அதாவது இப்போ சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், உத்திராட்டாதி நட்சத்திரம், ரேவதி ஆகியனால இப்போ இருக்குது. குருவோட சாரத்தில் இருக்குது. குருவை விட்டுட்டோம்னா அடுத்தது சனி பகவான் சாரத்துக்கு போயிடும். அதனால் இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பயிற்சி ஆகிற காரணத்தினால உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா சனி பகவான் மற்ற கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு வரவு 11 வரவு நல்லா இருக்குது. உங்களுக்கு ரிஷபராசிக்கு வருஷம் பிறக்கும்போது 11 லாபமாக இருக்குது. இன்கம் நல்லா இருக்குது. 14 செலவாக இருக்குது. அது சுப செலவாக மாற்றிக்கலாம். வெளிநாட்டு போகவோ அல்லது வீட்டு கடனை முடிக்கவோ, வீட்டு கடன், காடி கடன் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீக்கவும், சுபகாரியங்கள் செய்யவும் சுப செலவாக பண்ணுங்கள். கை இருப்பும் அதிகமாக இருக்குது இந்த வருஷம். அதனால் எந்த கவலையும் இல்லை. ரிஷபராசிக்கு அதாவது குபேர யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகினால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல தெளிவான அமைப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி சேமமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மிதுன ராசி நேயர்களுக்கு அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்குள்ள அதிபதி புதன் பகவான். இந்த ராசிக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கார். ஜென்ம குருன்னு சொல்லுவது கடந்த 4 மாதங்களாக குரு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருந்தது. அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சிறப்பாகவோ அவ்வளோ ஒரு துன்பமாகவும் இல்லை, சமமாக இருந்துச்சு. இப்போ இந்த குரு பார்வை இந்த ஜனவரி மாதத்திலேருந்து புது வருஷத்துலேருந்து குரு பார்த்தா கோடி புண்ணியமாகுது. குரு பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு உங்களோட மிதுன ராசிக்கு 5 சுபகாரியம் நடக்கும், முயற்சி வெற்றியடையும், புது தொழில் அமையும். 7 மன வாழ்க்கை குழப்படி நீங்கும், புது திருமணம் முயற்சிகள் வெற்றியடையும். அல்லது கணவர் மனைவிக்குள்ளே இருந்த கேஸு கோர்ட்டு நிலுவையில் இருந்தது உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். பாக்கியஸ்தானம் தொட்டது தொடங்கும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பண வரவுகளை நல்ல சேமத்தை கொடுக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு 14 லாபங்களாக இருக்குது. 11 செலவாக இருக்குது. 11 லாபம்ன்றபோது பெரும் பணம் சம்பாதிக்கலாம், அல்லது சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் விருத்திகளை கொடுக்கும், சேமத்தை கொடுக்கும். ஆகையினால இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சேட்டன் சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 3வது மாதம் சனி பயிற்சி ஆகுது. மிதுன ராசிக்கு 9 விட்டு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ல் சனி பகவான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்காது. காரணம் அது குருவோட வீட்டில் இருக்குது. மீன ராசியில் குரு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்குது. அவ்வளோ ஒரு துன்பங்கள் இருக்காது. தொழில் மேன்மையை தரும். தொழில் துறையாக புது முயற்சிகளும் வெற்றியடையும். இந்த மிதுன ராசிக்கு 9 கூடைய சனி 10ல் இருக்கிறது ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். 9, 10 கூடைய கூடியோ அல்லது பரிவர்த்தனை இருந்தாலும் சிறப்பு தரும். அதனால் சனி ஈஸ்வரர் வந்து 9 விட்டு 10ல் நிற்கிறது உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு யோகத்தை தரும். திசா புத்திக்கு ஏற்றவாறு பலன் மாறக்கூடும். திசை ரொம்ப முக்கியம். அதனால் ஒவ்வொரு ஜாதகத்தையும் குறித்து இப்போ என்ன திசை நடக்குது, அது நல்லது கெட்டதை அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்குது. நல்ல சேமத்தை கொடுக்கும், சிறப்புகளை தரும், சௌபாகியம் கிட்டும். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி அன்புடையர் வணக்கம். திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சத்யானந்தம் பேசுகிறேன். இந்த 12 ராசி நேயர்கள் இந்த புத்தாண்டு பலன் யாவை என்பதை சுருக்கமாக சொல்கிறேன்.
வரக்கூடிய இந்த 2026 இந்த பிறந்த வருஷம் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது நிலவரம்னு சொல்கிறேன். கடகராசின்னு சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயிலி நட்சத்திரம் 4 பாதங்களும், மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது கடகராசி. இந்த கடகராசியில் கடந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னா ஏறக்குறைய 5-6 மாதங்களாக குரு கடகராசியில் இருந்தார். 9வது மாதம் 9, 10, 11, 12 ஏறக்குறைய 100 நாளைக்கு மேலே இருந்தார். அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பை உங்களுக்கு தரலை. ஏன் சிறப்பு தரலைன்னு கேட்டால், குரு ஜென்ம குருவாக இருந்து அவர் பலன் தருது ஒன்று. இது ஜென்ம குரு இல்லை, இவர் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு முன்னோக்கி போனார், இப்போ பின்னோக்கி போகிறார். பலன் வித்தியாசமாக வரும். அதனால் இந்த கடகராசி நேயர்களுக்கு கடந்த 100 நாள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ஜனவரி மாதம் வருஷம் பிறந்ததுலேருந்து உங்கள் கடகராசிக்கு குரு 92 டிகிரிலேருந்து 90 டிகிரி நோக்கி மிதன ராசிக்கு வந்துட்டார். அப்போ 91, 92, 93 டிகிரியில் இருக்கும்போது துன்பமாக தான் இருக்குது. ஏன்னா அது பார்டரில் தான் இருந்துச்சு, கடகத்தில் முழுமையாக அடையலை, அது அவ்வளோ சிறப்பு இல்லை. இப்போ மிதன ராசியில் இருக்குது உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரும். காரணம் அது 12வது வீடு விரயஸ்தானம், அது சரியாக வராதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது 12வது வீடு ரொம்ப யோகத்தை தரக்கூடியது. காரணம் கடக ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியது 2 பேர் தான், ஒன்று செவ்வாய், ஒன்று புதன். புதனும் செவ்வாயும் தான் யோகத்தை தர முடியும். அதனால இந்த புதனோட வீட்டில் தான் இந்த குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த பீரியட்டில் நல்ல யோகமும் சிறப்புகளும் சௌபாக்கியமும் கிட்டும். பொருள் வரவுகள் நல்லா இருக்குது. புது வருஷத்துலேயே யோகத்தை கொடுத்துரும். திடீர் பொருள் வரவு எந்த ரூபத்திலேயே வரும். லாட்ரி டிக்கெட்லேயும் வரலாம், அல்லது சொத்து விவகாரங்கள், கமிஷன், இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் சேரும். சரளமாக இருக்கும் பணம் வரவு. இந்த வருஷ பலன்படி இந்த மொத்தம் 12 ராசியிலேயே கடகராசிக்கு தான் 14 லாபமும் 2 தான் செலவு. ஆக மொத்த பணமும் உங்கள்கிட்ட தான் சேருது. அதனால் அதை இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் பீரியட்டில் பொருளை கொஞ்சம் சேகரித்து ஆக வேண்டிய வேலைகளை பார்த்து சிறப்பாக இருக்கும். அதை விரயத்தில் விடாமல் பார்த்துக்கிறங்க. கடகராசிக்கு இனி அடுத்தது சேட்டன் சொல்லக்கூடிய குரு வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். எப்போ போகிறாருன்னா 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 சனி பயிற்சி ஆகிறாரு. அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு குரு வீட்டுக்கு. மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து குரு கடகத்துக்கு வராரு. தனது 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறாரு. பெரிய யோகத்தை தரும். அது ஒன்றும் சிறப்பு யோகத்தை தரும். அதனால இப்போ இருக்கிற நிலவரப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20ஆம் தேதி வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். வெறும் மிதன ராசியில் இல்லை, வக்கரத்தில் இருக்கார். வக்கரம்னா மிதனத்தில் இப்போ 88 டிகிரியில் இருக்கார். அப்படியே குறைஞ்சி 60 டிகிரிக்கு வருவார் ரிஷபத்துக்கு. அப்புறம் மேஷத்துக்கு 29 டிகிரியில் வருவார். பின்னோக்கி வந்துட்டுருக்கார். அப்புறம் முன்னோக்கி போயிட்டு இருந்து கடகத்துக்கு போகிறார். இப்போ மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கடகத்தில் குரு பயிற்சி ஆகுது. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த 5 மாதம் சிறப்பு பலனாக இருக்குது. அடுத்த பலன் கடக குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது ஒரு பலன் நாங்கள் இந்த 12 ராசிக்கும் போடுறோம், பதிவு பண்ணுறோம். அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி ஒரே பதிவாக போடுறோம். அதில் உங்களுக்கு விலாவரி அதில் சொல்கிறோம். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் அடுத்தது குரு உங்களுக்கு கடகத்துக்கு வந்தாலும் சிறப்பாக இருக்கும். காரணம் பார்வை நல்லா இருக்கும். பார்வைன்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 பார்க்குறாரு. குரு பார்த்தா கோடி புண்ணியமாகுது. 5 சுபகாரியம் நடக்கும், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும், தொட்டது தொடங்கும், முயற்சிகள் வெற்றியடையும், குழந்தைகள் கல்வி மேல்மையை தரும், சங்கடங்கள் நீங்கும். 7 மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மன வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நீங்கி கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் நடந்த கணவர் மனைக்கு பழையபடி சமாதானமான வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சிடும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தொட்டதெல்லாம் தொடங்கும், முயற்சி வெற்றியடையும், கூட்டு தொழில் மேல்மையை தரும், தரித்திரியங்கள் நீங்கும், சகல நன்மைகளையும் தரும். ஆகையினால குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு அதுக்கு தான் சொல்கிறேன். ஆகையினால இந்த கடக லக்கணம், கடக ராசி அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் பால்கடல், அதுதான் பகவான் பள்ளி கொண்ட இடம். அதுதான் மகர ராசியும் கடல். இது கடகம் சொல்லக்கூடியது பெண் ராசி. அது பெண் ராசின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு வருடத்தில் 6 மாதம்
தட்சிணாயனம்னு சொல்லக்கூடியது ஜூன் மாதம் ஆடி மாதத்திலேருந்து மார்கழி கடைசி வரைக்கும் அதுக்கு பேர் தட்சிணாயனம், சக்திக்கு உள்ள மாதம். அது சிவசக்தி தான் லோகத்தை ஆட்சி பண்ணதாக வேதங்கள் சொல்லுது. அதில் அந்த கடகத்திலேருந்து தனுசு வரைக்கும் பெண் ராசி, அதாவது சக்தியோட கண்ட்ரோல். மகரம் தை பிறந்ததோட மகரத்துக்கு சூரியன் வந்ததுலேருந்து 6 மாதத்துக்கு மிதனம் வரைக்கும் சூரியனுக்குடையது. ஆக இந்த ராசி கடகராசியில் அம்பாளோட அனுக்கிரகங்கள் கிட்டும். நல்ல தர்ம சிந்தனைகள் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. முயற்சிகள் வெற்றி அடைவாங்க. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 3 வகையாக இருக்குது. ஒன்று குரு கடகத்தில் இருக்குது. புதன் சொல்லக்கூடிய கிரகம் ஆயில்ய நட்சத்திரம். பூஷம் சொல்லக்கூடியது ஈஸ்வரனோட நட்சத்திரம். அதனால் 3 நட்சத்திரத்துக்கு 3 திசாபுத்தியாக மாறும். அந்தந்த திசைக்கு ஏற்ற பலன்களை தரும். ஆக அன்பர்கள் உங்களோட ஜாதகத்தை குறித்து என்ன திசை புத்தி நடக்குது, அந்த திசைக்கு ஏற்ற பலன் மாறும். சொல்லக்கூடிய கோச்சார பலன் மாறக்கூடும். ஆகையினால இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் குறிப்பை எழுதி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கலாம். ஆக இது கோச்சார பலன். இந்த கோச்சார பலன்படி கடகராசிக்கு இந்த வருஷம் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற கடகராசிக்கு செவ்வான்னு சொல்லக்கூடிய கிரகம் வரக்கூடிய 14ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் 6ஆம் இடம் சத்ரு ஸ்தானத்தில் இருக்குது. சத்ரு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், முயற்சி வெற்றி அடையும். அடுத்தது மார்ச்சுக்கு மேலே சனி பயிற்சி ஆகுது. அது உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. கடந்த 2 ஆண்டு நடந்த அஷ்டம சனி பல தொல்லைகளும் நீங்கி இனி முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துரும். குரு 12ல் இருக்கார். அதை விட்டு இனி 1ஆம் இடத்துக்கு வராரு. குரு ஜென்ம குருவாக வராரு. அது மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆகுது. அப்புறம் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி ஆகுது. மொத்தத்துக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. சிறப்பான நப்பலனு தருது. கடகராசி நேயர்கள் பொருள் வரவுகள் நல்லா இருக்குது. அதனால் இதுக்கு வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமான், செவ்வான்னு சொல்லக்கூடிய முருக கடவுள் வழிபாடு செய்யுங்க. சகல தோஷங்களும் சகல சௌபாக்கியமும் கிட்டும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ திருவெங்கட ஜோதிடர் சத்யானந்தம் பேசுகிறேன். இந்த வருடம் புது வருடம் சொல்லக்கூடியது இந்த 2026 இந்த 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சுருக்கமாக உங்கள் ராசியை சொல்கிறேன். விரிவாக அடுத்து இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி, மே 20க்கு மேலே குரு பயிற்சி, ராகு பயிற்சிலாம் இருக்குது. இதுக்குள்ளே தனித்தனி ராசி பலனை 2வது மாதத்துக்கு மேலே நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்து எங்கள் திருவேங்கட ஜோதிடருக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இந்த சிம்மராசிக்கு இப்போ சுருக்கமாக இந்த வருஷ பலன் சொல்லக்கூடியது. உங்களோட சிம்மராசி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது மக நட்சத்திரம் 4 பாதங்களும், புற நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரம் 1 பாதம் சேர்ந்தது சிம்மராசி. இந்த சிம்மராசியோட அதிபதி சூரிய பகவான். ஆகியனால இந்த ராசி சிம்மராசிக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது குரு 12ஆம் இடத்தில் இருந்த குரு இந்த வருட இந்த 2026 குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. வக்கரத்தில் வக்கரம்னு சொன்னால் பின்னோக்கி போயிருக்காரு. அதனால் உங்களுக்கு இது பொருளாதார மேன்மையை தர, பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கும், ஆசூரியம் கிட்டும். அடுத்தது சேட்டன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தவர் வக்கர நிலை அடைஞ்சு இப்போ அவர் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். ரிஷப ராசியை விட்டு மிதுனம், கடகம், சிம்பம்னு கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார். ஆக வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து உங்கள் சிம்மராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். 8ன்னு சொல்லக்கூடியது அஷ்டமம்னு சொல்லக்கூடிய இடம். அஷ்டம்னா மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அது கொஞ்சம் மன சஞ்சலத்தையும் மன குழப்படியும் தரும். வண்டி வாகன ரிப்பேர் செலவு, ஜாமீன் கையெழுத்து, யாருக்கிட்டையும் வாதங்கள் பண்ணுதல், இதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. சுருக்கமாக வழிபாடு செய்யுங்க, தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆக இந்த நேரங்களில் புது காடி வாங்கவோ வீடு புதுப்பிக்கவோ இதெல்லாம் இப்போ தற்காலிகத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, பிறகு அதை பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற நிலவரப்படி சனி பகவான் இப்போ இருக்குது 7ஆம் இடத்துல இருக்கார்.
மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20ஆம் தேதி மேலே குரு பார்வை நல்லா இருக்கிற வசி பொருளாதாரம் நல்ல மேல்மையை தரும், திடீர் வரவுகளை தரும், திடீர் செல்வாக்கை தரும். அடுத்தபடியாக இந்த முதல் பகுதிக்கு அடுத்த பகுதி 6 மாதத்துக்கு மந்தமான சூழ்நிலையை கொடுக்கும், முயற்சிகள்லாம் தோல்வி அடையும், பொருள் இழப்புகளை தரும், யாரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டாங்க, யாருக்கிட்டேயும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், யாருக்கும் அனாவசியமாக கையெழுத்து போடவோ யாருக்கிட்டேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசவோ பஞ்சாயத்து பண்ணவோ போகாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் பொருளாதார வரவுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் 11 லாபமாக இருக்குது. லாபஸ்தானம் 11 இருக்குது, லாபம் செலவு 5 இருக்குது. ஆக இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஏப்ரல் டு ஏப்ரல், அதாவது தமிழ் வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல வருமானம் வரும், நிறைய செல்வாக்கு கொடுக்கும். அது தேவையில்லாத செலவுகளை குறைச்சி தேவையான செலவுகளை செய்யுங்க, பணத்தை கொஞ்சம் சேமித்து வைங்க, சிறப்பு தரும். அடுத்தது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ இருக்கிற 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3 குடும்பம் மேன்மையை தரும், தொல்லைகள் நீங்கும், 3 சேமத்தை கொடுக்கும், 5 சுபகாரியம் நடக்கும், முயற்சி வெற்றியடையும், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும், 7 மன வாழ்க்கை குழப்படி நீங்கும், கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு திருமணம் கூடி வரும், கல்வி மேல்மையை தரும், சகல நன்மைகளையும் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது. இந்த 6 மாதத்துக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்குது. இந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது கர்மத்துக்கு ஏற்றவாறு பலன் தரும். கர்ம பலன்னா நல்ல காரியத்தை தான தர்மங்களை செய்யும்போது அதுக்கு பேர் கர்மா, தீய செயல்களையும் செய்யறதுக்கு பேர் அதே கர்மா தான். ரெண்டுக்கும் ஒரே பேர் தான் கர்மா. ஆகையினால இந்த கர்ம பலன்படி நாம் நல்ல காரியங்களையும் தான தர்மங்களை செய்யும்போது சரி பகவான் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார், நமக்கு துன்பம் அவ்வளோ இருக்காது. அதனால் இந்த கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன் கொடுப்பாரு. இதை விட முக்கியம் உங்களோட ஜாதகத்தை குறித்து இப்போ என்ன திசை நடக்குது, திசா புத்தி என்ன நடக்குது, அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கும். குறிப்பாக 12 ராசி நேயர்களை 12 ராசி கட்டத்துக்கும் 9 நவக்கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த நீங்கள் பிறந்த காலத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்க, அந்த லக்கணத்திலேருந்து பாவக்கிரகம் யார், சுபகிரகம் யார், தனஸ்தானாதிபதி யார், கேத்திரம் மன வாழ்க்கை யார், தொழில்ஸ்தானாதிபதி யார், இதெல்லாம் நம்ம அதில் துல்லிதமாக கணிதம் பண்ணி அதுலேருந்து நடக்கக்கூடிய திசை அந்த பலனை தரும். அதனால் ஒவ்வொரு ஜாதகரும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. இது தெரிஞ்சு வைக்கணும்னு சொன்னால் திருவெங்கட ஜோதிட நிலையத்தில் வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட குறிப்புகளை எழுதி என்ன நடக்குதுன்னு துல்லிதமாக உங்களுக்கு சொல்லப்படும். அதனால் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடையர் வணக்கம். திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சத்யானந்தன் பேசுகிறேன். இந்த புத்தாண்டு பலன் சொல்லக்கூடியது 12 ராசி நேயர்களுக்கும் சுருக்கமாக இந்த ராசி பலனை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். கன்னி ராசி நேயர்கள் உத்தர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களும், மொத்தம் 9 பாதங்கள் சேர்ந்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு உள்ள அதிபதி புதன் பகவான். ஆகினால இந்த கன்னி ராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள் கடந்த ஆண்டு மே மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நடந்தது. குரு பார்வை அவ்வளோ சரியாக இல்லை, 10ஆம் இடத்துல இருந்தது. தொழில் மந்தத்தை கொடுக்கும், சுறுசுறுப்பை குறைச்சிடும், செய்கிற வேலையை கெடுத்துடும், அல்லது செய்கிற தொழிலையும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது 10ஆவது மாதம் வரைக்கும், அதாவது 6 மாதத்துக்கு போன வருஷம் பிறந்தது, மேலேருந்து 6 மாதம் நல்லா இல்லை. அதுக்கு பிறகு குரு 11ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்தார். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்துக்கு அதாவது குரு 11 லாபஸ்தானத்தில் இருந்து நல்ல யோகமும் சிறப்புகளும் சௌபாக்கியமும் பெற்றுனுச்சு.
இதுக்கு மேலே இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து குரு வக்கரம் ஆயிட்டார். அதாவது கடகத்தை விட்டு பின்னோக்கி போயிட்டுருக்கார். பின்னோக்கி மிதன ராசியை நோக்கி போயிட்டுருக்காரு. அது உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 10வது இடத்துல இருக்கார் வக்கரத்தில். 10ல் இருக்கிறது பொதுவாகவே குரு 10ல் இருந்தால் தொழில் சரியாக வராது, செய்கிற வேலையில் பிரச்சனையை கொடுக்கும், மன அமைதியை கெடுத்துவிடும். அது இப்போ உங்களுக்கு அது ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜனவரி பிறந்ததோட. அது ரொம்ப நாளைக்கு இல்லை, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதத்துக்கு உண்டி கொஞ்சம் மிதமாக இருக்கும். அது பிள்ளையாருக்கு மஞ்சள் பூ வச்சு பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு வாரம் வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க, அல்லது விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அந்த தோஷங்கள் அப்படி படிப்படியாக குறையும். அடுத்தது இந்த மே மாதத்துக்கு பிறகு 20ஆம் தேதி மே மாதத்துக்கு பிறகு இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு ஒரு வருஷத்துக்கு கடகராசிக்கு வராரு. அதாவது 91 டிகிரியில் ஆரம்பித்து 120 டிகிரி வரைக்கும் அந்த கடகத்தில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நல்ல யோகமும் சிறப்புகளும் சௌபாக்கியமும் கிட்டும். குரு பார்வைன்னு சொல்லக்கூடியது கடகராசியில் இருந்து கன்னி ராசிக்கு 3ஆம் இடம். குடும்பம், மேன்மை, சகோதரிகளால் தொல்லைகள் நீங்கும், அவர்களோட சேமத்தை கொடுக்கும். 5ஆம் இடம் சுபகாரியம் நடக்கும், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும், பள்ளிக்கூடத்துக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கல்வி மேல்மையை தரும். திருமணம் நடக்காத பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் கூடி வரும். கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். வரவுன்னு சொல்லக்கூடியது இந்த கன்னி ராசிக்கு 11 லாபங்களையும், இந்த வருஷ பலன்படி கன்னி ராசிக்கு 14 லாபமும் 11 செலவாயிருக்கு. அதனால் வரவு நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்னென்னா, ஒரு 90 நாளைக்கு ஒண்டி மந்தமாக இருக்கும் தொழில்துறையில். பாக்கியில் மற்ற பிரச்சனை இல்லை, தொழில்துறையில் ஒண்டி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். புது தொழிலை ஆரம்பிக்கவோ கூட்டு தொழில் செய்யலாம் இப்போ சாத்தியப்படாது, கொஞ்சம் பொறுத்துருங்க. தை, மாசி, பங்குனி பிறகுட்டால் அதோட நல்ல காலம் பிறந்துடும். அடுத்தது இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய காலங்களில் இப்போ உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருக்கார் 2.5 வருஷமாக. சனி 6ல் இருந்தால் சத்துரு ஜெயத்தை கொடுப்பார், நல்ல யோகத்தை தருவார். அவர் மாறுது மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. மாறின பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடம்னு சொல்லுவது உங்களுக்கு ஒன்றும் தொல்லை ஒன்றும் கொடுக்காது 7ஆம் இடம். ஏன்னா அது குரு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வீட்டுக்கு போகிறாரு. அது உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும், ஒன்றும் தொல்லைகளோ துயரங்களோ கொடுக்காது. குரு 11ஆம் இடத்துல சப்போர்ட்டாக கடகராசிக்கு மே 20ஆம் தேதிக்கு மேலே குரு கடகத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது சேமத்தை கொடுக்கும். அப்புறம் ராகு கேது பயிற்சின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் ராகு கேது பயிற்சிகள்லாம் இருக்குது. மொத்தம் 3 கிரக பயிற்சி ஆகுது. சனி பகவான், குரு பகவான், ராகு கேது. இந்த மொத்த பயிற்சியும் வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி ஆகுது. நாங்கள் பிப்ரவரி மாதம் தெளிவாக 12 ராசிக்கும் தனித்தனியாக ராசி பலன்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் பலன் அடையலாம். மொத்தத்துக்கு கன்னி ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கெடுப்பலன் ஒன்றும் அவ்வளோ இல்லை, நப்பலன் தான் நல்லா இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி சேமமாக இருக்க ஸ்ரீ குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி, உங்களோட கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுங்கள். பகவானை பிரார்த்தனை பண்ணி எல்லா சேமமும் உங்களுக்கு ஏற்பட பகவானை பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் திரு சத்யானந்தன் பேசுகிறேன். இந்த புது ஆண்டு 2026 புது ஆண்டோட ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு சுருக்கமாக இந்த 12 ராசிக்கும் சொல்லிட்டு வரேன். அதில் உங்கள் ராசி துலா ராசிக்கும் சுருக்கமாக சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து பலன் அடைங்க. அடுத்தது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி இந்த ஆண்டில் நடக்க போகுது. அதோட பலன் விரிவாக தெளிவாக பிப்ரவரி மாதத்துக்கு மேலே அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அதை கேட்டு ஆதரவு கொடுங்க. இந்த துலா ராசிக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது கடக ராசியில் இருந்த குரு, அதாவது இந்த துலா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு செப்டம்பர் மாதத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9வது மாதம், 10வது மாதம், 11வது மாதம், 12வது 4 மாதத்துக்கு 120 நாள் உங்களை தொழில்துறையில் சிக்கல்களையும் சஞ்சலமும் குழப்படியும் மன அமைதியை கெடுத்துட்டார். இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு இந்த துளாராசிக்கு பாக்கிய சாணத்துக்கு இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கார். அதாவது குரு பயிற்சினா குரு வக்கரம் அடைஞ்சிருக்கார். கடகராசிலேருந்து
வக்கரமாகி மிதுன ராசிக்கு போயிருக்கார். அன்பான நேயர்களே, ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. கடந்த மே மாதம் 2025 குரு பயிற்சி ஆகியிருக்கார். எங்கே இருக்குது? ரிஷப ராசியை விட்டு 9ஆம் இடம் மிதுன ராசிக்கு போனார். மிதுன ராசிலேருந்து நேரடியாக கடகத்துக்கு வந்தார் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது 4 மாதத்துக்கு முன்னோக்கி போனார் கடகத்துக்கு. முன்னோக்கி போன குரு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான நப்பலனை தரல. இப்போ வக்கர நிலைனா பின்னோக்கி போயிருக்கார். இப்போ மிதுன ராசிக்கு போயிருக்கார். மிதுனத்தில் இருந்து மே 20ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்தில் இருந்து வக்கரத்தில் இருக்கார். அதனால் உங்கள் துலா ராசிக்கு நல்ல மேன்மையும் பொருளாதார இன்ன வரைக்கும் தடைப்பட்ட பொருளாதாரம் பழையபடி இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் நப்பலன் 14 லாபங்களை கொடுக்கும். செலவு 11 செலவாக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் கெடுதலாக இல்லை, நல்லா இருக்குது. வரவு செலவு நல்லா இருக்குது. இந்த துலா ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 1ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 1 உடம்பில் இருக்கிற ரோக நோய் நொடிகள் நீங்கும். 3ஆம் இடம் குடும்பம் நண்பர் உறவு பகைகள் நீங்கி ஆசூரியம் கிட்டும். 5 சுபகாரியம் நடக்கும். வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும். புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் ஏற்படும். வண்டி வாகனம் மாற்றவோ அல்லது புதுப்பிக்கவோ கூடிய காலங்கள் நல்லா இருக்குது. புது சொத்து வாங்கவோ வீடு வாங்கவோ உள்ள காலம் இப்போ சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த துலா லக்கணத்துக்கு துலா ராசிக்கு இப்போ இருக்கிற சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் இருந்த சனி பகவான் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து சத்துருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு போகிறார். சத்துரு ஸ்தானத்துக்கு சனி பகவான் 3, 6, 11ஆம் இடம் போகுது. ரொம்ப விசேஷம். பாவக்கரகம் 6ல் இருக்குது, சிறப்பு தரும். ஆகினால உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து இந்த துளாராசிக்கு 2.5 வருஷத்துக்கு நல்ல பலனை தரும். யோகங்களை தரும், சிறப்புகளை தரும். சொத்து வாங்கலாம், வீடு வாசல் கடங்கப்பிகள் அடையும், புது தொழில் அமையும், இருக்கிற தொல்லையெல்லாம் நீங்கள் சகல நன்மைகளை தரும். உங்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கி நப்பலனை தரும். ஆக அன்பார்ந்த இந்த துளாராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருவேங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து புத்தாண்டு பலன் சொல்லக்கூடியது 12 ராசி நேயர்களுக்கும் சுருக்கமாக இந்த பலனை சொல்கிறேன். இதை கேட்டு பலனடையும் போது அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த விருச்சக ராசின்னு சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரம் 4 பாதங்கள், 4வது பாதம். கேட்ட நட்சத்திரம் 4 பாதங்கள், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதம் சேர்ந்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அதிபதி செவ்வான்னு சொல்லக்கூடிய மாசு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வராரு, முருகப்பெருமான். ஆகினால இந்த ராசிக்கு தற்பொழுது நடந்துட்டு இருக்கிற கால நேரம் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இந்த விருச்சிக ராசிக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. எப்போ? போன வருஷம் மே மாதத்தில் 8ல் இருந்து தற்காலிகமாக 9ஆவது மாதத்துலேருந்து கடகராசிக்கு போனார் பாக்கியஸ்தானத்துக்கு. அது அவ்வளோ ஒன்றும் பிரயோஜனமாக இல்லை. கொஞ்சம் சஞ்சலம், குழப்பம், தடைகள், ஒரு காரியத்தை ஒரு தவணைக்கு பல தவணை செய்ய வேண்டியதாக இருக்கும். சதா அலைச்சலை கொடுக்கும், சதா மன உளைச்சலை கொடுக்கும், பயம் கொடுக்கும். இது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தோஷமெல்லாம் நீங்குறதுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார் குரு வீட்டில். குரு மங்கள யோகத்தோட இந்த ஜனவரி பிறந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் 2026 குரு மங்கள யோகம். அப்படின்னா குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய அதாவது விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார் குரு. தனது பார்வை 7ஆம் பார்வையாக அவங்க ராசி அதிபதி செவ்வாவை பார்க்குறது. குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறப்பான நப்படனை தரும், திடீர் யோகத்தை தரும், திடீர் செல்வாக்கை கொடுக்கும், தொட்டது தொடங்கும், முயற்சி வெற்றி அடையும், அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், அரசாங்கத்துறையில் வர வேண்டிய வரவுகள் வந்து சேரும், புது தொழில் அமையும், செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும், புது வரவுகளை செய்யும், சகல நன்மைகளையும் தர இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்கு சேட்டன் சொல்லக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்து வக்கர நிலையில் இருந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டார்.
இப்போ புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்கார். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5 கூடையவர். அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் திடீர் யோகம், திடீர் பொருளாதார வரவுகளை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நிலுவையில் வரக்கூடிய பணம் வந்து சேரும். சகல நன்மைகளை தரும். சேமத்தை கொடுக்கும். இந்த விருச்சகம் அதாவது இந்த விருச்சக ராசின்னு சொல்வது முருகப்பெருமானோட ராசி அதிபதி முருகனாக இருக்கிற காரணத்தினால முருகனை வழிபாடு செய்யுங்க. சகல நன்மைகளை தருவார், சிறப்புகளை தருவார், சகல தோஷங்களையும் நீக்கி ஆசுவரியம் கிட்டும். இந்த வருஷம் வரவு கம்மியாக இருக்குது, செலவு கூடுதலாக இருக்குது. அதனால் வரவு கம்மியாக இருக்குது, செலவு கூடுதலாக இருக்குன்னா அது பொது பலன் தான். பொதுவாக இந்த வருஷம் பலன் படி பார்க்கும்போது 108, 105 வரவும் 118 செலவாக இருக்குது. அப்போ 13% செலவு கூடுதலாக இருக்குது. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாக லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊரையும் இது பொருந்தம். லோகத்துக்கு வரவு 105, செலவு 118 அப்படின்னா கூடுதலான செலவாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு ராசி நேயர்களும் பொருளாதாரத்தை கொஞ்சம் சேமித்து வைக்கணும். தேவையில்லாத செலவை குறைச்சி தேவையான செலவை செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சேமமும் சௌபாக்கியமும் கிட்டும். இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்களோட திசாபுத்தி எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ராசிக்கு அனுஷ நட்சத்திரம் சனி பகவானோட திசை, கேட்ட புதன், விஷாகம், குரு ஆக மொத்தம் 3 நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. அப்போ 3 விதமான திசா புத்தி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் பிறக்கும்போது. இப்போ என்ன திசை நடக்குது, இந்த வயதுக்கு ஏற்றவாறு என்ன திசை என்ன புத்தின்னு இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதை பார்த்து தான் உங்களோட கர்ம பலன் எப்படி இருக்குது, அதில் எது சிக்கல்களோ தோஷங்களோ இருந்தால் அதுக்கு இல்லை சில மாற்று வழிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். வேதங்கள்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களில் 4வது வேதத்திலேருந்து தான் இந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மாற்று வழியும் சொல்லப்பட்டிருக்கு. ரோகம் நோய்கள்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்கு மாற்று வழிகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் துல்லிதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பின்படுத்திட்டு வரோம். எதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குது, இல்லைன்னு சொல்ல இயலாது. எல்லாமே ஈஸ்வரனோட அனுகிரகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆகையினால அன்பார்ந்த நேயர்கள் இதை புரிஞ்சுக்கணும். வழிபாடு செய்யும்போது நம்மளோட தீய பலன் குறையும். தான தர்மங்கள் செய்யும்போது தீய பலன் குறையும், நற்பலன் ஏற்படும். கர்ம பலன் சொல்லக்கூடியது போன ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மாங்கள்னா, கர்மம்னு சொல்கிறது 2 குறிக்குது. சுபம்னு சொல்லக்கூடியது அதாவது நப்பலனை செய்யுதும் கர்மா தான், தீப்பலன் செய்யுதும் கர்மா தான், 2மே கர்மா தான். அதனால் அது எந்த நிலையில் இருக்குது, அதுக்குள்ள மாற்று வழி என்ன ஏதுன்னு சொல்லி உங்களோட திசா புத்தி ஜாதகத்தை வச்சு தான் அதை நாம் கணிதம் பண்ண முடியும். ஆக சுருக்கமாக இந்த 12 ராசியில் 8வது. அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சின்னு சொல்லக்கூடியது மார்ச்சுக்கு மேலே சனி பயிற்சி ஆகுது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இடம். குருன்னு சொல்லக்கூடிய இடம் மீன ராசி. மீன ராசி திருக்கோணத்தில் ரொம்ப முக்கியமான இடம். அது குருவுக்கு உகந்த இடம். அதனால் இந்த குருவோட வீட்டுக்கு இந்த சனி பயிற்சி ஆகிற காரணத்தினால் உங்கள் ராசி விருச்சகத்துக்கு குபேர யோகத்தையும் திடீர் செல்வக்கையும் திடீர் ராஜயோகத்தையும் தரும். அதை கருத்தில் கொண்டு கவனமாக இருந்து இந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை சேமித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பொதுவாக உங்களோட விருச்சிக ராசிக்கு எந்த விதமான குறைகள் இல்லை. குரு பயிற்சி மே 20 குரு பயிற்சி ஆகுது. கடகத்துக்கு வராரு. கடகம் பெண் ராசின்னு சொல்லக்கூடிய சக்தின்னு சொல்லக்கூடிய இடம் கடகம். இந்த கடகத்துக்கு குரு உச்சம் பெறுறாரு. அதனால் கடகமும் பூர்வ கர்மத்தை குறிக்குது. 5ஆம் இடம், 9ஆம் இடம், 8ஆம் இடம் கர்ம பலன்னு சொல்லுவாங்க. ஆக போன ஜென்மத்தோட உங்கள் முன்னோர்களோட தாத்தா பாட்டி இவர்களோட இடம் தான் இந்த 8வது இடம். அதை வச்சு தான் பலன் சொல்லணும். தீமையும் நன்மையும் இருக்கக்கூடிய இடம் 8. ரொம்ப நன்மையை தரக்கூடியது 8ஆம் இடம். அதனால் ரொம்ப யோகத்தையும் தரக்கூடியது 8வது இடம்.
தீய பலன்னு சொல்லக்கூடியது 8 வயிற்று வலி, வயிறு உப்பிசம், அலைச்சல்கள். ஒரு காரியத்தை ஒரு தவணைக்கு 4 தவணை செய்யக்கூடியதெல்லாம் அலைச்சல். அது 8க்குள்ள தோஷம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. அதனால் சக்தியை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சகல நன்மைகளை தரும். உங்களோட ராசி அதிபதிக்கு 10வது வீடு சூரியனாக இருக்கிற காரணத்தினால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, விநாயகரை வழிபாடு செய்யுங்க, சக்தி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எனது பணிவான அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடையர் வணக்கம். திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சத்யானந்தன் பேசுகிறேன். இந்த 2026 புத்தாண்டு பலன் சொல்லக்கூடியது 12 ராசி நேயர்களுக்கு சுருக்கமான பலனை தரேன். பலனை சொல்கிறேன், அதை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், புராட்ட நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட்ட நட்சத்திரம் 1 பாதமும் சேர்ந்தது தனுசு ராசி. 9 பாதங்கள் சேர்ந்தது ஒரு ராசி தனுசு ராசி. இந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 1-4 கூடையவர் குரு. அதனால் இந்த ராசி இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தனுசு ராசிக்கு இந்த புது வருஷம் பிறந்ததுலேருந்து குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். கடந்த 6 மாதங்களாக 8ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. அலைச்சலை கொடுக்கும், அமைதியை கெடுக்கும், பொருள் சிக்கலை கொடுக்கும், ஒரு காரியங்களில் 4 முறை செய்தாக வரும். இப்படி பல தொல்லைகளை தரும். அதனால் இந்த தொல்லையெல்லாம் நீங்கி இந்த வருஷம் இந்த ஜனவரி 1 தேதியிலேருந்து குரு 7ஆம் இடத்துல இருந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தா கோடி நன்மையாக இருக்குது. குரு பார்த்தா கோடி புண்ணியம். அந்த குரு வீட்டிலையும் மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிற காரணத்து அதை விட சிறப்பாக இருக்குது. குரு மங்கள யோகம். அதனால் தனுசு ராசிக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து வக்கர நிவர்த்தியாகி குருவோட சாரத்தில் இருக்கார். அதான் ஒன்றும் சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு தனுசுன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த வருஷம் 5 வரவாக இருக்குது, 11 செலவாக இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது, செலவு கூடுதலாக இருக்குது. அதனால் வரக்கூடிய காலங்களில் செலவை குறைச்சி தேவையான சுப செலவு உண்டு பண்ணிக்கிறேங்க. இது பஞ்சாய ரீதியாக வரவு செலவுன்னு சொல்லக்கூடியது பொது பலன் தான். வரவு செலவு. அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்கு காந்தய பலன் ஒன்று இருக்குது. மூலம், புராட்டம், உத்திராட்டம். அதுக்கு தனித்தனியாக இருக்குது. அதனால் வரவு கம்மியாக. அன்பான இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பித்ததோட குரு பகவான் பார்வை நல்லா இருக்குது. சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு, குரு வீட்டுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த தொல்லைகள் எதுவும் கொடுக்காது. காரணம், சுபஸ்தானாதிபதி ராசி அதிபதி வீட்டுக்கு போகுது, சிறப்பு தரும். குரு பார்வைன்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மே 20ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை நல்லா இருக்குது. அதுக்கு மேலே அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு குரு போகுது. கொஞ்சம் வயிற்று வலி, வயிறு உப்பிசம், கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதுக்கு குரு வழிபாடு செய்யணும். குருன்னு சொல்லுறது தட்சிணாமூர்த்தி அல்லது நவக்கிரகத்தில் குருன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு மஞ்சள் பூ வச்சு குரு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தோஷங்கள் நீங்கும். அடுத்தது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருன்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தருவார். பூர்வ கர்ம பலனை தருவார். திடீர் யோகத்தையும் திடீர் செல்வத்தையும் கொடுப்பார். 50 நாள் கஷ்டங்களாக இருந்தாலும் ஒரு நாளில் உள்ள யோகம் உங்கள் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி விட்டுரும். அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஏற்படாது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பார்வை, சனி பார்வை நல்லா இருக்குது. அடுத்தது ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது பயிற்சி. இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சின்னு சொல்லக்கூடியது, ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. பொருளாதாரம் மேன்மையை தரும். சிக்கல்கள் பொதுவாக இல்லை. அப்படி சிக்கல்கள் எதுவும் இருக்குமானால் அது நிச்சயமாக உங்களோட ஜாதகப்படி திசாபுத்தி பலன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த திசாபுத்திக்கு பலன் கம்மியாக இருக்குது அல்லது தோஷமாக இருக்குது அல்லது அதிகமான தீமையை கொடுக்குதுன்னா அதுக்கு மாற்று வழி இருக்குது. அதை
ஜாதகத்தை முதல் டெவலப் பண்ணி அதில் என்ன நிலவரமாக இருக்குது அதுக்கு துல்லிதமான மாற்று பலன் செய்ய முடியும். அதுக்கு ஆலோசனை தரும். அதுபடி நீங்கள் அதை செய்தீங்கன்னா அதுக்குள்ளே நப்பலனை தரும். வேறு இந்த வருஷ பலன்படி பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சமமாக இருக்குன்னு உங்களுக்கு கெடுதலாக இல்லை. சமம்னு சொன்னால் தொழில்துறை மேன்மையை தரும், வியாபாரத்துறை நல்ல நிலையை தரும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு எப்பவும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, 7, 5, 9 குரு இருந்தால் பெருசாக யோகத்தை தருவோம்னா இந்த தனுசுக்கு கொடுக்காது. அதை நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கணும். காரணம், தனுசுன்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் குரு பகவானோட சொந்த வீடு தனுசுவும் மீனமும். இந்த தனுசு எல்லா தோஷத்தையும் எல்லா கிரக தோஷத்தையும் அதுதான் வாங்கிக்குது எங்கள் தனுசுக்கு. மீனை அப்படி இல்லை. மீனை 2 கண் உடையதாக இருக்குது. அதனால் மீனத்தோட குரு நல்ல சிந்தனை சக்தியும் கூர்மையும் கொடுப்பார். தனுசு கொண்டி குரு எல்லா பாவத்தையும் அவர் வாங்கிக்கிற காரணத்தினால அந்த ராசிக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை கொடுக்கும், தோஷமாக ஆகும். அதனால் கோச்சாரப்படி குரு கெட்டு போகணும். 6, 8, 12 வரணும். 6, 8, 12க்கு குரு வந்தால் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆகையினால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ 7க்கு வந்திருக்கு, சிறிதளவு பலனை கொடுக்கும். 8க்கு வரும்போது தான் யோகத்தை கொடுக்கும். அதனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் எதுக்கும் கவலைப்படாமல் மே மாதம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. 8ல் குரு வந்துடுவார், 4ல் சனி பகவான் வருவார். உங்களுக்கு நல்ல சேமத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க, அல்லது விநாயகரை வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் பூ வச்சு பிள்ளையாரை கும்பிடுங்க. உங்களுக்குள்ள தேவதை மகாவிஷ்ணு, பெருமாள், முருகக்கடவுள் வழிபாடு செய்யுங்க, சேமத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அன்புடையர் வணக்கம். ஸ்ரீ திருவங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் பேசுகிறேன். இந்த புத்தாண்டுன்னு சொல்லக்கூடியது தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 இந்த 12 ராசி நேயர்களுக்கு சுருக்கமான பலன்கள் யாவை என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். அதை தெரிஞ்சு பலனடைங்க. இந்த 12 ராசியில் 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் உத்திராட்ட நட்சத்திரம் 3 பாதங்கள், 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் சேர்ந்தது மகர ராசி. இந்த மகர ராசியோட அதிபதி சனி பகவான். இந்த மகர ராசிக்கு செவ்வாய் உச்சம் பெறுறாரு. அதனால் இந்த மகரம் ரொம்ப சிறப்பானது. கடகம் போல் இந்த மகரமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது கடல் ராசி. அதனால் இந்த ராசி அதிபதி தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்துல இருந்து வக்கர நிலையில் இருந்தார் 6 மாதங்களாக. வக்கர நிவர்த்தி ஆகி புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் உங்களோட ராசி கடந்த 7 ஆண்டுகள் நடந்த 7 சனி காலம் ரோகம், உபத்திரம், ஆரோக்கிய கெடுதல், பொருள் இழப்பு, பண நஷ்டம், நம்பிக்கை மோசடி, இப்படி பல துன்பங்களையும் அனுபவித்த இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நல்ல காலம் பிறந்திருக்கு. நல்ல காலம்னா உங்களை விட்டு சனி பகவான் 2ஆம் இடத்தை விட்டு, அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். மகர ராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 6ஆம் தேதி மார்ச். அதுலேருந்து யோக காலம் ஆரம்பிக்குது. தொட்டது தொடங்குது, முயற்சி வெற்றி அடையுது, நஷ்டங்கள் நீங்குது, கடன் கப்பி அடையுது, புது தொழில் ஆரம்பிக்கவும் முயற்சிகள் வெற்றி அடையுது, குடும்பம் சேமமாகுது, சகல நன்மைகளை தருது. இப்போ இருக்கிற நிலவரம்படி குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தற்காலிகமாக மே 20ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 100 நாளைக்கு குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. சத்துரு ஸ்தானத்தில் இருக்கார். சத்துருன்னா கொஞ்சம் வயிற்று வலி, வயிறு உப்பிசம், அலைச்சல், கொஞ்சம் வயிற்று ரோகங்களை தரும். அது எவ்வளோ நாளைக்கு தரும் அப்படின்னு கேட்டால், ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிலேருந்து 90 டிகிரியில் இருந்த குரு 83 டிகிரிக்கு வருவார். அதுலேருந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கிற காரணத்தினால 90லேருந்து வக்கரமாகி வந்துக்கிட்டு இருக்கார். இப்போ சரியாக
88 டிகிரியில் இருக்கார். இப்படியே வந்து உங்களுக்கு 60 டிகிரிக்கு வந்துடுவார். உங்களுக்கு யோகம் ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ நாள்னா 45 நாள் செல்லும். அப்புறம் 30 டிகிரிக்கு மேஷத்துக்கு வருவார். ஆக மொத்தம் இப்போ இந்த குரு உங்களுக்கு 6ல் இருக்குது, ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது வக்கரத்தில் இருக்குது, ஸ்டாண்டர்டாக அங்கே உட்காரல. அதனால் அடுத்த பீரியட்டு மே 20ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் வந்து உட்காந்துடுறாரு. ஒரு வருஷத்துக்கு நப்பலன்னு தருவார். ஒரு பார்வை உங்கள் ராசியை பார்த்தா கோடி புண்ணியமாகுது. உங்களை பிடிச்ச தோஷங்கள் நீங்குது, உடம்புல இருக்கிற ரோகங்கள் நீங்குது, சகல தோஷங்களும் நீங்குது, சகல சௌபாக்கியமும் கிட்டுது. குரு தனது 5ஆம் பார்வையாக உங்கள் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தை பார்க்குது. வரவு அதிகமாகுது, பொருளாதார மேன்மையை தருது. குரு தனது 9ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குது. ஆக மொத்தம் குரு பார்வை நல்லா இருக்குது. திருமணம் நடக்காத சகோதர சகோதரிகளுக்கு அல்லது குழந்தைகளுக்கு திருமணம் கூடி வரும். இது வரைக்கும் கணவர் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. குடும்பம் மேன்மை அடையும், தரித்திரியங்கள் நீங்கும், சகல நன்மைகளையும் தரக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான நப்பலன் தரக்கூடியதாக இருக்குது. சங்கடங்கள் நீங்கி சகல நன்மைகளும் தரும். வரவு 50, செலவு 50ஆக இருக்குது. எந்த விதமான துன்பமும் இல்லை. கடங்கப்பி அடையுது. கையில் 4 காசு வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குது. அன்பார்ந்த இந்த மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பயிற்சி, மே மாதம் குரு பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் கூட்டி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தனித்தனியாக இந்த ராசி பலனை தெளிவாக துல்லிதமாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். அதை கேட்டு பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட ஆதரவு கடந்த வீடியோவில் பல லட்ச அன்பர்கள் கும்பராசிக்கு 10 லட்சம் பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மகர ராசிக்கு 7 லட்சம் பேர் சனி பயிற்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. குரு பயிற்சி 1.5 லட்சம் பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மேலும் எங்களோட திருவங்கடத்தை மேலும் உங்களோட ஆதரவு கொடுக்க உங்களை அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அன்புடையர் வணக்கம். திருவங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் பேசுகிறேன். இந்த புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய 2026 இந்த 12 ராசி நேயர்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்குது, சுருக்கமாக உங்களோட ராசியை சொல்கிறேன், கேட்டு பலனடைங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன் சொல்லக்கூடியது கடந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது 9 கடந்த 2025 4 மாதம் குரு பகவான் 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானத்தில் இருந்தார். 6ஆம் இடம் சத்துருனா இடைநூறு பண்ணக்கூடிய இடம், மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய இடம், பொருளாதார சிக்கலை கொடுக்கக்கூடியது, ஜாமீன் கையெழுத்தை போட்டு சிக்கலில் மாட்டக்கூடிய இடம் அது 6வது இடம். அதனால் அது அவ்வளோ சரியாக இல்லை. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலமும் ஜென்மச்சனி, 7 சனியில் ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு. ஆக இந்த வருஷ பலனை பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு ஜனவரி 1 தேதியிலேருந்து குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதாவது கடகராசியில் 192 டிகிரி 95 டிகிரியில் இருந்தவர் இப்போ 90 டிகிரின்னு சொல்லக்கூடியது மிதன ராசிக்கு இப்போ 89 டிகிரியில் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு சுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் வெற்றியடையும், சிக்கல்கள் நீங்கும், மனதில் அமைதி கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், மனதில் ஒரு விதமான புத்துணர்வுகள் ஏற்படும், நம்பிக்கை உருவாகும், எல்லா காரியங்களும் கைகூடி வரும். இது வந்து தற்காலிகம் மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நப்பலனை தரும். சேட்டன் சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ ஜென்மச்சனியாக இருந்து நப்பலனை தருவார். அடுத்து 3வது மாதம் 6ஆம் தேதியிலேருந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனம்னா பொருளாதாரம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், ரோகஸ்தானம், இது எல்லாத்துக்குமே 2வது இடம். இந்த 2வது இடத்துல போகிற காரணத்தினால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடவோ, யாருக்கிட்டையும் வாதம் பண்ணவோ, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாகவும் அதெல்லாம் போடாமல் இருக்குது சிறப்பு. வண்டி வாகனம் மாற்றவோ அல்லது புதுப்பிக்கவோ உள்ள காலங்கள்
வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால் அது ஒன்றும் அவசரம் இல்லாமல் செய்யலாம். வரவுன்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் கும்பராசிக்கு 8க்கு 8, அதாவது 50க்கு 50 வரவு நல்லா இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் கையில் 4 காசு கையில் இருக்கும். அதில் எந்த சிக்கலும் வராது. அது உங்களுக்கு யோகத்தை தரும். கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். சனி பகவானும் புரட்டாதி குருசாரத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனைகளோ உபத்திரங்களோ வராது. இந்த 6 மாதத்துக்கு சிறப்பாக இருக்குது. அப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு மந்தமாக இருக்கும். அதுக்குள்ள பலன் மார்ச் மாதம் நாங்கள் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி பலனை தனித்தனி ராசிக்குள்ள வீடியோ போடுறோம். இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த புது வருஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குள்ள காலமாக இருக்குது. பொருளாதார சிக்கல்கள் நீங்கும். மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். மனதில் ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. இந்த வருஷ பலன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. கவலைப்படாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கு தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை விளக்கு கொடுத்து வாங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. தான தர்மங்களை செய்யுங்க. எல்லா சேமங்களும் உருவாகும். கர்ம பலன் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஜாதகத்தில் திசைக்கு ஏற்றவாறு இலக்கணத்தை போட்டு இலக்கணத்திலேருந்து என்ன திசை நடக்குது, அந்த திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நோய்களில் இருக்கா, என்ன ஏதுன்னு விலாவாரியாக அதில் பார்த்துடலாம். அதனால் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு திருவெங்கட ஜோதிடத்தை யூடியூப் வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடையர் வணக்கம். திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து 2026 புத்தாண்டு பலனை சுருக்கமாக 12 ராசி நேயர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், பதிவு பண்ணுறோம். அதை கேட்டு பலனடைங்க. உங்களோட மீன ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதமும், உத்திராட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் சேர்ந்தது 9 பாதம். மொத்தம் 9 பாதம் மீனராசி. இந்த மீனராசியோட அதிபதி குரு. 1-10 அதிகாரம் பெற்றவர் குரு. இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, சுகஸ்தானத்துக்கு. சுகம்னா 4வது வீடு. 4ன்னா காடி மாற்றவோ காடி வாங்கவோ அல்லது காடியை புதுப்பிக்கக்கூடிய இடம் தான் 4வது வீடு. அதனால் சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்படி காடி மாற்றவோ புதுப்பிக்கவோ உள்ள காலங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல தாயார் சுகம். சுகம்னா தாயார், சுகம்னா வீடு, சுகம்னா தூக்கம், சுகம்னா சாப்பாடு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த வருஷம். உங்களுக்கு கடந்த காலத்தை விட பல துன்பத்தைப்பட்ட நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நப்பலனையும் சேமமான பலனும், பொருளாதார சிக்கல்கள் நீங்கி கோர்ட்டு கேஸு உள்ள அன்பர்களுக்கு கேஸு கோர்ட்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். கணவர் மனைவி குழப்படியெல்லாம் நீங்கள் குழந்தைகள் பிள்ளைங்கனால மன அமைதி கெடுத்தவர்களுக்கு மன அமைதி கெட்டு போய் பல துன்பத்தை கொடுத்த அன்பர்களுக்கு இந்த வருஷ பலன் நல்ல பலனாக இருக்குது. குடும்பம் சேமமாக இருக்குது. தொழில் மேன்மையை தரும். முயற்சி வெற்றியடைய சகல நன்மைகளையும் தரும். இந்த வருஷம் முப்பகுதிக்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுற காரணத்தினால, ராசி அதிபதினு அவருக்கு பேர், உச்சம் பெறுற காரணத்தினால தொட்டதெல்லாம் தொடங்க, வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாண காட்சிகள் நடக்கும், குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்காதவர்கள் கல்யாணம் நடக்கும், கல்வி பரீட்சை எழுதக்கூடிய அன்பர்கள், ஏற்கனவே பரீட்சை எழுதி தோல்வியானவர்களுக்கு இந்த வருஷம் முயற்சி வெற்றியை கொடுக்கும், நல்ல யோகத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். ரோகம் நோய் உடம்புல குறிப்பாக முட்டிக்கு கீழே கால் வலி, கால் குடைச்சல், இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நீங்கி ஆசூரியம் கிட்டும். சகல நன்மைகளை தரும். பொருளாதாரம் வாங்கி கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் நீங்கள் கடன் கொடுத்தவர்கள் அவங்களோட கடனை பைசால் பண்ணிடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சகல நன்மைகளும் தரும். அது போக அடுத்தது மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து சனி பயிற்சி ஆகிறாரு
மீன ராசிக்கு 12ல் இருந்து விரயஸ்தானத்தில் இருந்தார். பல தொல்லைகளை தந்து பல துயரத்துக்கு ஆளான இந்த ராசி நேயர்களுக்கு இதிலிருந்து ஜென்மச்சனி, பொருளாதார மேன்மை, தொட்டது தொடங்கும், விட்டது வந்து சேரும், நோய் நொடிகள் தீரும், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கும், தர்ம காரியங்கள் நிலைச்சி நிற்கும், சகல நன்மைகளும் ஏற்படக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அன்பான இந்த மீனராசி நேயர்களுக்கு அடுத்த பதிவு பிப்ரவரி மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சின்னு ஒரு பதிவு போடுறோம். அதில் தெளிவாகவும் துல்லிதமாக சொல்கிறோம். அந்த பலனை பார்த்து அதுபடி அதை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு இருக்கும். சிறப்பான நற்பலன் இருக்குது. இந்த ராசி நேயர்கள் திசாபுத்தி எப்படி இருக்கோ அந்த திசைக்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படணும்னா நிச்சயம் உங்களோட ஜாதகத்தை அதை குறித்து அதுக்குள்ளே தேதி, மாதம், வருஷம், டைமு, எங்கே பிறந்தீங்கன்னு சொல்லி திருவேங்கட ஜோதிடரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நிலவரத்தை விவரங்களை சொல்கிறோம். மேல் விவரங்கள் பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொழில், வியாபாரம், கல்யாணம், கல்வி, எதிர்காலம் எல்லாமே துல்லிதமாக சொல்லுவோம். அதை நீங்கள் பார்த்து பலன் அடையலாம். அன்பார்ந்த இந்த மீனராசி நேயர்களுக்கு திருவேங்கட ஜோதிட நிலையம் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.